இலங்கையின் இப்போதைய பொருளாதாரத்தை மேம்படுத்தி அங்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் செய்யக்கூடிய நிலையை உருவாக்கி அங்கு எனர்ஜியாக இருக்கலாம், டிஜிட்டல் தொழில்நுட்பமாக இருக்கலாம், வெவ்வேறு தொழில் துறைகளில் அமெரிக்கா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும். இதுதான் அவர் கொடுத்தது. அவர் கொடுத்தது பிற்பாடு இப்ப உங்களுக்கு தெரியும், இப்ப வெனிசுலாவை பொறுத்தவரையிலும் ஒன்று உங்களுக்கு தெரியும். இப்ப வெனிசுலாவில் சீனா கிட்டத்தட்ட $100 மில்லியன் முதலீடு செய்திருந்தது. ஆனால் இந்த தாக்குதலுக்கு பிறகு $100 பில்லியன் இந்த தாக்குதலுக்கு பிறகு சீனா அந்த $100 பில்லியன் பெறுமதியான முதலீடுகளை செய்யுமா, அந்த கடனை கொடுக்குமா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கின்றது. இப்ப அதே போலதான் இலங்கைக்கு சீனா $989 மில்லியன் கடனாக வழங்க முன்வந்திருந்தது இந்த எக்ஸ்பிரஸ் நெடுஞ்சாலையிலிருந்து பல திட்டங்களுக்கு. அதுல 51 மில்லியன் தான் வழங்கப்பட்டது. ஆனால் மிகுதி தொகையை சீனா இப்போதைக்கு வழங்காது என்று எக்ஸிம் பேங்க் சொல்லிவிட்டது. இப்ப சீனாவுக்கு ஓரளவு தெரிகிறது இலங்கையின் நிலைமை அமெரிக்காவுடன் இலங்கை செல்கின்றது என்று. அண்மையில் நியூஸ் வீக்குக்கு அனுர்குமார திசாநாயக்கா கொடுத்த பேட்டியிலும் அமெரிக்காவின் இத்தனை, அதாவது எரிக் மேயர் என்ன சொன்னாரோ அவ்வளவத்தையும் அனுர்குமார திசாநாயக்காவும் ஒப்புக்கொண்டதாகத்தான் அந்த பேட்டியை பார்க்கும்போது, நியூஸ் வீக்குக்கு கொடுக்கப்பட்ட பேட்டியை பார்க்கும்போது இருக்கின்றது. இப்ப என்னென்றால் இலங்கை முழுதாக அமெரிக்காவிடம் சென்று விட்டதைத்தான் காட்டுகின்றது. இப்போது வெனிசுலாவுக்கு நடந்தது இன்னும் ஒரு பாடமாக இருக்கும் இலங்கைக்கு. ஏனென்றால் ட்ரம்பை பொறுத்தவரையில் இலகுவாக ஒரு காரணத்தை கண்டுபிடித்து விடுவார். அதற்கு ஏற்றது போலதான் கடந்த 2 வாரங்களுக்கு முதல் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு நான் ப்ராஃபிட்டபிள் ஆர்கனைசேஷன் இலங்கையின் மதம் தொடர்பாக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தது. எல்லோரும் அதை சின்ன அறிக்கையாக கடந்து போனார்கள். ஆனால் அதன் தாக்கம் பெரிது. அதில் பௌத்த மதம் எவ்வாறு சிறுபான்மை மதங்களை அட்டூழியங்களை செய்கிறது என்பது கிட்டத்தட்ட அரைவாசி பக்கம், அது கிட்டத்தட்ட 60-70 பக்க அறிக்கை. அதில் அரைவாசி பௌத்த துறவிகள் எவ்வாறு செயற்படுகிறார்கள், அதற்கு அடுத்த அரைவாசி இந்து மதம், அதுவும் இந்தியாவில் இருந்து வந்தவர்கள் இங்கு ஒரு இதை உருவாக்கி அதை எவ்வாறு கிறிஸ்தவர்களையும் முஸ்லிம்களையும் துன்பப்படுத்துகிறார்கள் என்பது தெளிவாக கொடுத்து விட்டார்கள். இஸ்ரேலிய அதிபர் புது வருட உரையை நீங்கள் பார்த்திருக்கலாம். இந்த முறை புது வருடம் பிறக்கும் போது நீங்கள் பார்த்திருப்பீர்கள். புது வருடம் பிறக்கும் போது ட்ரம்பும் இஸ்ரேலிய அதிபர் பெஞ்சமின் நெத்தனியாகும் அமெரிக்காவில் இருந்து அவர்கள் வான வேடிக்கை பார்த்து இருவரும் ஒன்றாக இருந்துதான் பார்த்தார்.